அன்புள்ளம் கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, இந்த ரிஷபராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் 2வது வீடாக இருக்கு. இந்த ராசிக்கு அதிபதி சுக்கிரனா இருக்கார். இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் கிருத்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி, மிருகசீரிஷ நட்சத்திரம் 1, 2 பாதங்கள், இதெல்லாம் இருக்கு. பொதுவாக உங்களுக்கு ரிஷபராசிக்காரங்க இருக்காங்க இல்லையா, நம்ம ஆனால் ரிஷபத்துக்கு மாடு அப்படின்றது தான் ரிஷபம்னா காளை, அந்த 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 சிம்பிள் இருக்கு. ஆனால் என்ன அப்படின்னா, இவங்க மேஷ ராசிக்காரங்க கொஞ்சம் ஸ்பீடாக இருப்பாங்க. ரிஷப ராசிக்காரங்க நிதானமாக இருப்பாங்க. மேஷ ராசிக்காரங்க அவசரப்பட்டு பல காரியங்களில் மாட்டிக்குவாங்க. இவங்க அவசரப்பட்டு மாட்டிக்க மாட்டாங்க. கொஞ்சம் நிதானமாக இருந்து புரிஞ்சு அதுக்கப்புறம் செஞ்சுக்குவாங்க. வெளியில் சொல்ல மாட்டாங்க. பெரிய கனவு உலகத்தில் இருக்க மாட்டாங்க. ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சுக்கிரன் தான் இந்த ராசிக்கு அதிபதி. கனவு உலகத்தில் இருக்க மாட்டாங்க. ஆனால் நிறைய பேர் மியூசிக், இது மாதிரியான கவிதை, கதை, நல்ல மியூசிக் கேட்கறது, இல்லை கற்றுக்கிறது, இல்லை பாடுறது, இது மாதிரி அதில் இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறவங்களாகவும் இருப்பாங்க. ஸோ இதில் இந்த ரிஷபராசிக்காரங்களுடைய இது நல்ல ஒரு பெரிய பொசிஷனில் இருப்பாங்க. இவங்க சொல்கிறத மற்றவங்க கேட்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு நம்ம ஒரு சில சின்ன சின்ன குண வேறுபாடுகள் இருக்கும். பட் மோஸ்ட்லி இவங்க நம்ம சொல்கிற அந்த மாதிரியாக தான் இருப்பாங்க. இவங்க நல்ல வாசனை திரவியங்கள், நல்ல ட்ரெஸ் சென்ஸ், நல்ல ட்ரெஸ் போட்டுக்கணும், இந்த மாதிரியான விருப்பங்கள், நல்ல டூர் போகணும், 4 இடங்களை சுற்றி பார்க்கணும், அந்த மாதிரியான எண்ணங்கள், இதெல்லாம் இருக்கக்கூடியவங்களா இந்த ரிஷபராசி அன்பர்கள் இருப்பாங்க. இவங்க இவங்க மற்றவங்களுக்கு செலவு பண்ணால் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்காங்க. நல்ல ஒரு கஞ்சன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இவங்க தேவைக்கு செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. மற்றவங்களுடைய தேவைக்கு செய்யக்கூடியவங்களா, இதெல்லாம் இயல்பான இவங்களுடைய குணங்களாக இருக்குது. இந்த 2026 இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குது, வாழ்க்கை எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இது என்ன பண்ண போகிறோம்னா, 3 பிரிவாக பார்க்க போகிறோம். முதல் 4 மாதம், அதுக்கு அடுத்து வரக்கூடிய 4 மாதம், அப்புறம் கடைசியில் வரக்கூடிய 4 மாதம். 4 மாதத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம். ஒரு விஷயங்களை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம். ஒரு 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 பீரியட், ஒரு வருஷத்தை நம்ம புரிஞ்சுக்கணும்னா எல்லா மாதமும் ஒரே மாதிரி நடக்கும் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. ஸோ ஒவ்வொரு மாதமும் நம்ம பார்க்கணும், மாத பலன்கள் தனியாக நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த வருஷத்துக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த 3 பிரிவாக பிரிச்சுக்கிட்டோம்னா, முதல் 4 மாதம் இப்படி இருக்கும், அடுத்த 4 மாதம் இருக்கும், அதுக்கு அடுத்த 4 மாதம் ஒரு சில முக்கியமான விஷயங்கள், வேலை, தொழில், வீடு கட்டுறது, கல்யாணம், குழந்தை பிறப்பு, இது மாதிரியான விஷயங்கள், படிப்பு, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வருஷத்தில் இப்போ நடக்கும், இப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ நம்ம அதனால இதை நம்ம இந்த மாதிரி பார்க்க போகிறோம். அப்படி பார்க்கும்போது முதல் 4 மாதம், இந்த முதல் 4 மாதம் உங்களுக்கு ஆக்சுவலாக பிப்ரவரி வரைக்கும் ஒரு சில குழப்பங்கள், ஒரு சில தடைகள் காரியத்தில் இதெல்லாம் இருந்தால் கூட பிப்ரவரிக்கு மேலே அந்த காரியங்கள் எல்லாமே சக்ஸஸ் ஆயிரும். அது பொருளாதார ரீதியாக உங்களுக்கு பணங்காசு கைக்கு வர்றது, இந்த வரும், அந்த வரும், இப்போ தரேன், அப்போ தரேன், இந்த மாதிரி இருக்கும். இல்லை ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயமா இருந்தால் கூட, இல்லை பேங்க் லோனாக இருந்தால் கூட, இல்லை பேங்க்லேருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணமாக இருந்தால் கூட, இல்லை இடம் விற்று உங்களுக்கு வரக்கூடிய பணங்களாக இருந்தால் கூட, இந்த இப்போ தரேன், இந்த அடுத்த வாரம் பண்ண, இந்த 10 நாள், 10ஆம் தேதி தரேன், 15ஆம் தேதி, இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி போயிட்டே இருக்கும். அதில் கூட கொஞ்சம் ஒரு கொஞ்சம் அமௌண்ட் கூட வரலாம். பட் அட் தி சேம் டைம் அதெல்லாம் உங்களுக்கு நல்ல முறையில் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக பணம் கிடைக்கிறது அப்படிங்கிறது பிப்ரவரிக்கு மேலே நிச்சயமாக உங்களுக்கு நல்லா கிடைச்சிரும். பிப்ரவரி மாதத்துலேயே கிடைச்சிரும். அதுவும் 8ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு நல்லபடியாக நடந்துடும். ஸோ இதெல்லாம் பொருளாதார ரீதியாக உங்களுக்கு நல்ல ஏற்றமான ஒரு காலகட்டமாக தான் இருக்கும். உங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய 4 மாதம், அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், பிப்ரவரிக்கு மேலே நல்லாயிருக்கும். அது உங்களுக்கு மே மாதம் வரைக்குமே உங்களுக்கு நல்லாயிருக்கும். மே மாதம் வரைக்குமே நல்லாயிருக்கும். ஏப்ரல் வரைக்கும் நல்லாயிருக்கும். ஏப்ரல்லேருந்து நம்ம அதுக்கு அடுத்த 4 மாதம், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் அப்படின்னு 4 மாதம் பார்க்க போகிறோம். இந்த 4 மாதத்தை பொறுத்தளவில் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, உங்களுடைய பொருளாதார ரீதியான விஷயங்கள் இருக்கட்டும், குடும்ப ரீதியான விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இப்போ முதல் 4 மாதத்தை எடுத்துட்டோம்னா, பல பேருக்கு பிப்ரவரிக்கு மேலே கல்யாணம், அது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கும். பொருளாதார ரீதியாக நல்லா நடக்கும். உத்தியோக ரீதியாக நல்லது நடக்கும். ஏன்னா உங்களுக்கு உத்தியோக தொழில் தானாதிபதி சனி பகவான், அவர் லாபஸ்தானத்தில் இருக்கார். ஸோ அதெல்லாம் நல்லபடியாக நடக்கும். ஆனால் தள்ளி போய்கிட்டே இருக்கும். முதல் 4 மாதத்தில் தொழில் ரீதியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் தள்ளி போயிட்டே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பொருளாதார காசு, பணம், அந்த பொருளாதார ரீதியாக உயர்வான ஒரு காலகட்டமாக இருக்குது. ஆனால் அதுக்கு அடுத்து வரக்கூடிய 4வது மாதம், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் அப்படின்னு வரக்கூடிய இந்த 4 மாதத்தில் பார்த்தோம்னா உங்களுக்கு தொழில் ரீதியாக உங்களுக்கு நல்ல உயர்வு கிடைக்கும். உத்தியோகத்தில் உயர்வு கிடைக்கும், தொழில் ரீதியாக உயர்வு கிடைக்கும்.
ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும். இல்லை நீங்கள் இந்த கம்பெனி விட்டு வேறு கம்பெனி இதை விட நல்ல சம்பளத்துக்கு சேரலாம் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் நடக்கும். இல்லை நீங்கள் வெளிநாடு போகலாம் அப்படின்ற அந்த மாதிரியான எண்ணங்கள் இருந்து அதுக்காக நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருந்தால் வெளிநாடு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ இது மாதிரி அந்த அந்த பீரியடில் பார்த்தோம்னா உங்களுக்கு நல்ல எல்லாமே, அதாவது மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இந்த 4 மாதத்தில் வந்து உங்களுடைய காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக நடந்துட்டு இருக்கிறத பார்க்கலாம். இவ்வளோ நடந்தாலுமே உங்களுக்கு மனசில் ஒரு சின்ன குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்குது. பட் வந்து அதே மாதிரி நீங்கள் எதுலையான கையெழுத்து போடணும்னா படித்து பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க. அது வந்து படிக்காமல் கையெழுத்து போட்டுறாதீங்க. யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க. அடுத்த ஒரு 4 மாதம் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். இருந்த போல நீங்கள் வாக்குறுதி கொடுத்து அதை மட்டும் நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதில் வாக்குறுதி கொடுக்கறதுல நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இது 2வது வரக்கூடிய அந்த 4 மாதத்தில். ஆனால் 2வது வரக்கூடிய 4 மாதத்தில் உங்களுக்கு தொழில் ரீதியாக நல்லது, பொருளாதார நல்ல வியாபாரம் பண்ணவங்களுக்குலாம் நல்ல லாபங்கள் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சில பாசிட்டிவாக இருக்குது. நெகட்டிவாக குடும்ப சம்பந்தமான விஷயங்கள், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அது மாதிரியான சம்மந்தங்கள், அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் கொஞ்சம் தள்ளி போகும். ஸோ இந்த அடுத்து வரக்கூடிய ஒரு 4 மாதத்தில். அதுக்கு அடுத்து வரக்கூடிய 4 மாதம், அதாவது ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 4 மாதம். இந்த 4 மாதத்தில் பார்த்தோம் அப்படின்னோம்னா நீங்கள் பொதுவாக அந்த காலகட்டங்களில் உங்களுக்கு குரு வந்து 4வது வீட்டுக்கு போயிடும். அப்போ வந்து இதுக்கு முதல் 4 மாதத்தில் குடும்ப சம்பந்தமான விஷயங்களும், நமக்கு வந்து ஒரு நிலம், இடம் வாங்குகிறோம், இல்லை அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறோம், இல்லை பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் பண்ணுறோம், இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்பட்ட தடைகள் எல்லாமே அந்த காலகட்டங்களில் தான் நீங்கும். இந்த காலகட்டங்களில் தடை ஏற்படும். அந்த காலகட்டத்தில் நீங்கள் அந்த 4 மாதம் வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும். பொதுவாக வந்து உங்களுக்கு ரிஷபராசி அன்பர்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க நீங்கள் பிறக்கும் பொழுது உங்களுக்கு வந்து கிருத்திகை, மிருகசீரிஷம், ரோஹிணி, மிருகசீரிஷம், அதாவது நீங்கள் பிறக்கும் பொழுதே உங்களுக்கு வந்து சூரியன் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த சூரிய தசையும், ரோஹிணி சந்திர தசையும், மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு செவ்வாய் தசையும் ஆரம்பமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து மிடில் பீரியட் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு நிறைய பேருக்கு குரு தசைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அந்த மாதிரி நடுவில் உள்ள பீரியடில் உள்ள அந்த குரு தசை, ஏன்னா 16 வருஷம் இல்லையா, அதனால் உங்களை பல பேருக்கு குரு தசை நடக்கிறது, ரிஷபராசி குரு தசை நடக்கிறது, ஒரு சில பேருக்கு சனி தசை நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது ரெண்டுமே வந்து தொழில் ரீதியான மாற்றங்களையும் உயர்வுகளையும் முன்னேற்றங்களையும் தரக்கூடிய கிரகங்கள் அப்படின்றது இருந்தாலும் இந்த காலகட்ட சனி பகவானும் குரு பகவான் 2 பேருமே நேர்மைக்கு பேர் போனவர்கள். அவங்க வந்து நீ நேர்மையாக இருந்து நல்ல கடுமையான உழைச்சிங்கன்னா அதுக்கான பிரதிபலன் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக கொடுக்கக்கூடியவங்க. அதனால நடுவில் இருக்கக்கூடிய இந்த 4 மாதம் உங்களுக்கு டஃப்பாக இருக்கும். முதல்ல இருக்கக்கூடிய 4 மாதமும் கடைசியில் இருக்கக்கூடிய 4 மாதமும் உங்களுக்கு நல்லா இருக்கும். திருமணம் அப்படின்ற அந்த மாதிரியான விஷயங்களுக்கு முதல் 4 மாதத்துலையும் சரி, கடைசி 4 மாதத்துலையும் சரி, கண்டிப்பாக வந்து உங்களுக்கு திருமண சம்பந்தமான வாய்ப்புகள் ஏற்படும். இன்னும் சொல்ல போனோம்னா உங்களுக்கு செவ்வாய், 7ஆம் அதிபதி செவ்வாய் வந்து மகர கும்ப ராசியில் இருக்கும்போது, மகர ராசியில் இருக்கும்போது ஜனவரியிலேயே இந்த வருஷம் ஆரம்பத்திலேயே ஒரு சில பேர் கல்யாணம் ஆகலாம். அதை தவிர வந்து அப்படி இல்லாதவங்களுக்கு 8ஆம் மாதம் வாக்கில் கல்யாணம் ஆகிடும். அப்படி இல்லாதவங்களுக்கு 8வது மாதம் ஆகஸ்ட், செப்டம்பர் அந்த மாதிரியான மாதங்களில், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு திருமணம் நடந்துடும். அதனால் பொதுவாக பார்த்தோம்னா இந்த காலகட்டங்கள் எல்லாமே வந்து எல்லாத்துக்கும் வந்து பொதுவாக இருக்காது. அவங்களோட தசாபுதிகளுக்கு தகுந்த மாதிரி அது கொஞ்சம் முன்னிலையோ பின்னாலேயோ நடந்துடும். அல்லது திருமண வாய்ப்புகள் அப்படின்றது கூடிரும். அது மாதிரி மாணவ செல்வங்களுக்கு வந்து அவங்களோட படிப்பு அப்படின்ற அந்த முக்கியமான, ஏன்னா உங்களுக்கு 2ஆம் வீட்டு அதிபதி புதன் பகவான் வந்து உங்களுக்கு கரெக்டாக மேஷம், ரிஷபம், ஆமாம் 5ஆம் மாதம், 4ஆம் மாதம், 5ஆம் மாதம், 6ஆம் மாதம், கரெக்டாக 5ஆம் மாதம், 6ஆம் மாதம் வந்து உங்களுக்கு நல்ல கரெக்டான பொசிஷனில் வந்து புதன் பகவான் இருக்கிறதுனால படிப்பு சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு 5ஆம் மாதம், மே மாதம், ஜூன் மாதத்தில் படிப்பு சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நீங்கள் நினச்ச காலேஜோ இல்லை நினச்சிட்டு இருக்கிற சீட்டோ அது கிடைக்கிறது, அது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இப்போ வந்து அந்த கவுன்சிலிங்லாம் நடந்து உங்களுக்கு கிடைக்கணும் இல்லையா, அது மாதிரி கரெக்டாக அந்த டயத்தில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. பொதுவாக பார்த்தோம் அப்படின்னோம்னா இதில் உங்களுக்கு இந்த 12 மாதத்தில் முதல் 4 மாதம் தாண்டி வந்து கடைசி 4 மாதம் நல்லாயிருக்கும். நடுவில் உள்ள 4 மாதம் பல குழப்பங்களுக்கும் பல பிரச்சனைகளுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் ராசிக்கு அதிபதி வந்து சுக்கிரன் அப்படின்றதுனால ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் விளக்கேற்றி வெள்ளிக்கிழமை விரதம் இருக்கிறது நல்லது. மாதத்தில் ஒரு வெள்ளிக்கிழமை, முதல் வெள்ளிக்கிழமை இல்லை கடை வெள்ளிக்கிழமை
நீங்கள் விரதம் இருக்கலாம். தமிழ் மாதத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டு அதில் முதல் வெள்ளிக்கணும் கடைசி வெள்ளிக்கணும் விரதம் இருக்கலாம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே 2 குத்துவிளக்கு வச்சு 2 குத்துவிளக்கு 5 முகத்தை ஏற்றி உட்காந்து லக்ஷ்மிக்கு பூஜை பண்ணீங்கன்னா உங்களுடைய மன விருப்பங்கள் எல்லாமே கூடிய சீக்கிரம் நிறைவேறதை நீங்கள் பார்க்க முடியும், கண்கூட பார்க்க முடியும். பொதுவாக இது வந்து பொதுவாக வந்து ஏன்னா வந்து ஒரு வருஷத்துக்கு உண்டான காலகட்டத்தை பார்க்கறதுனால பொதுவாக நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் லக்ஷ்மியை வணங்குனீங்கனாலே உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கிரன்றதுனால நீங்கள் லக்ஷ்மியை வணங்கினாலே மிக மிக நல்ல பலன்களை நீங்கள் கண்கூட பார்க்க முடியும். இந்த 2026 ரிஷபராசி அன்பர்கள் அனைவருக்கும் மிக மிக நல்ல பலன்களை கொடுக்குன்னு சொல்லி நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நம்ம பாமணி ஜோதிடம் சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.